அறிஞர் கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, முற்காலத்தில் இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் விபச்சாரம் செய்து விட்டார். விபச்சாரம் செய்து ஒரு நதியில போய் குளிக்க போனார். அவருக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த நதியை பேச வச்சான். அந்த நதி சொல்லிச்சு, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, இந்த மாதிரி அசிங்கத்தை எல்லாம் பண்றீங்கள அப்படின்னு சொல்லி அந்த நதி பேச ஆரம்பிச்சு. பேச ஆரம்பிச்ச உடனே அவர் பயந்து என்ன செய்யிட்டாரு, ஓடிட்டார். ஓடி அவரு திருந்தனுங்கிற ஒரு எண்ணத்துல காடுகளில சென்று அங்கே தவம் செய்யக்கூடிய முனிவர்களோடு சேர்ந்து தானும் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அங்கிருந்த அந்த 11 முனிவரோடு இவரும் சேர்ந்து 12 பேராக தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னால் ஒரு சமயம் அந்த 12 பேரும் இந்த நதியை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அதுல உள்ள சிலர்கள் இங்கே இந்த நதியில இடத்துல தண்ணி எடுத்து வர சொன்னாங்க இவரை. அப்ப அவர் சொன்னாரு, நான் போக மாட்டேன், நீங்க யாராவது போங்க, அங்க என்னுடைய தவற பார்த்த ஒரு ஆள் அங்க இருக்கிறாரு, எனக்கு அவரை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த சமயத்தில் அந்த நதி பேசிச்சான், அங்க தண்ணி எடுக்க போனவர்கிட்ட, உங்க பிள்ளைங்க யாராவது தப்பு பண்ணி திருந்திட்டுனா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா, அது மாதிரி நான் என்ன செய்யறேன், மன்னிச்சிடுறேன், எல்லாரும் வந்து என்ன செய்யுங்க, என்னுடைய கரையில நீங்க என்ன செய்யுங்க, இபாதத்து செய்யுங்க என்று சொல்லி அந்த நதி பேசிச்சு. மீண்டும் பேசிச்சு. அதன்படி அவங்க தங்கி இருந்துட்டு சில நாட்கள் இபாதத்து செய்துட்டு கிளம்பணும் தான் திட்டம் போட்டு இருந்தாங்க. அப்பொழுது யாரு முதல்ல அந்த விபச்சாரம் செய்து குளிக்க வந்தாரோ அவரு அன்னைக்கு இபாதத்து செய்தவர் அன்னைக்கு இறந்துட்டார். உடனே அந்த நதி சொல்லிச்சு, நீங்க இவரை எங்கேயே என்ன செய்யுங்க, நீங்க அடைக்கிறீங்க, எனக்கு முன்னாலேயே அடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நதி சொல்லிச்சு. அவரே அடக்குனாங்க. அதுக்கு பிறகு சில நாட்கள்ல கிளம்பணும்னு நினைச்சவங்க அந்த நதி சொல்லிச்சு, நீங்க அனைவரும் இங்கேயே இருந்து உங்களுடைய தவத்தை தொடருங்க அப்படின்னு சொன்ன அந்த நதி சொன்னிச்சு. அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இறக்கும் போதெல்லாம் அங்கேயே என்ன செய்தார்கள், அடக்கப்பட்டார். ஆனா முதல்ல அவர் இறந்து அடக்கின பிறகு மறுநாள் காலையில பார்த்தா 12 தென்னை மரங்கள் வளர்ந்திருந்தது. அவங்க எத்தனை பேரும் அந்த நபர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப உலகத்துல முதல்ல வளர்ந்த தென்னை மரம் அதுதான் எழுதுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சீக்கிரம் அங்கிருந்து கிளம்பு நினைச்சவங்க இதுக்கு பிறகு அந்த இடத்திலேயே அவங்க தவம் செய்து அங்க இருந்து யாராவது ஒரு ஆள் இறந்தா அங்கேயே அடக்கப்பட்டாங்க. அப்படி 12 பேருடைய மன்னரையும் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேலர்கள் அந்த மன்னரை ஜியாரத்து செய்வதற்காக செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கஅபுல் அஹ்பார் சொல்லி காட்டுகிறார்.